ஹலோ கைஸ், வெல்கம் டு 5G டாப்பர்ஸ் யூடியூப் சேனல். நீ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12th பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ எல்லாத்துக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப கிட்ட வந்துருச்சு. வெறும் ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எல்லா லெசன்ஸையும் வந்து ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸான 6 லெசன் சொல்கிறேன். இது என்னென்ன லெசன்னா ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், அப்புறம் 7th லெசன், 8th லெசன், 12th லெசன். இந்த 6 லெசன்ஸ் வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் மோர் தென் 60% மார்க் எடுத்துடலாம். இல்லை இதை விட உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து ஒரு 80% மேலே 90% மேலே வரணும்னா நீங்கள் வந்து எல்லா சம்ஸையும் பார்த்து தான் ஆகணும். அதில் வந்து குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே 2020 2024 வரைக்கும் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து லிங்காக பின் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்தும் சம்ஸ் வந்து அதிகமாக ரிட்டர்ன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு நிறைய பேர் 2024 கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஸ்டின்ஸ் எடுக்கிறவங்களோட திங்கிங் அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன எடுத்துட்டோம், அதனால் திரும்பி இந்த கொஸ்டின்ஸாக பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட இந்த கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். அதனால எல்லா இயர்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. 2024 கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துட்டு போங்க. இப்போ உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம், இன்னைக்கு தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ஒரே நாள் நைட்டில் பார்க்குறது அப்படின்னு தெரியலன்னா நீங்கள் வந்து சப்போஸ் இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்க்கறதுனாலும் இந்த ஒரு சம்மோட கொஸ்டின்ஸ் மட்டும் வச்சு படிச்சுட்டு போங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா, இல்லை உங்களால் எப்படி அட்டன் பண்ண முடியுது, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து போகலாம். இந்த கொஸ்டின் இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் படிக்கும்போது நீங்கள் வந்து மொத்தமாக இந்த கொஸ்டின்ஸ், இந்த சம், இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லி படிக்கிறத விட இந்த சம்மு எந்தெந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம், எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், இதுக்கு வேற என்னென்ன மெத்தடில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திங்க் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு மாடல் எடுக்கிறீங்கன்னா அந்த மாடலுக்கு எல்லா சம்ஸையும் மொத்தமாக ஃபஸ்ட்டு பார்த்த முடியுங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாடல் போய்க்கலாம். ஏன்னா எல்லா மாடல்ஸையும் ஒன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழப்பம் தான் அதிகமாகும். அதனால ஒரு மாடல்ஸையும் வந்து தனித்தனியாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் வாய்ஸ் வந்து 5 லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். 12th லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரூத் டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஏன்னா ட்ரூத் டேபிள் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸே கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதில் வந்து அதை கண்டிஷன் பேஸ் பண்ணியிருக்கோம். அதனால அதை வந்து கம்பல்சரி கூட கேட்கலாம். 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு லெசன்ஸ் டீச் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க, அந்த 1 மார்க்ஸ் தான் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.